ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற திருக்கோவில் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை அருள்மிகு காமநாதீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் அமைந்துள்ள இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ஆரகழூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு போற ரூட் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கலாம். காகை பூஜென்றர் ஜீவசமாதி திருக்கோவில் இருந்து கொஞ்சம் பக்கம் இந்த கோவில். சேலத்துல இருக்க ஆரகழூர் அஷ்டபைரவர் திருக்கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில். இக்கோவில் அமைந்துள்ள கிராமம் 6 அகழிகளால் சூழப்பட்டு இருப்பதால் அது ஆரகழூர் என பெயர் பெற்றது. இக்கோவிலின் இறைவனாக சிவபெருமான் காமநாத ஈஸ்வரர் என்ற பெயரில் அருள் புரிகிறார். அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர் மற்றும் கால பைரவர் என 8 என பொருள்படும் அஷ்ட பைரவர்கள் இக்கோவிலில் இருப்பது சிறப்பம்சமாகும். இக்கோவிலின் தல புராணங்களின்படி அசுரனான அந்தகன் மற்றும் அவனது அசுர படைகளால் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட வந்தபோது அவர் தியானத்தில் இருப்பதைக் கண்டு அவர் தியானத்தை கலைப்பதற்கு அனைவரும் அஞ்சினர். சிறிது ஆலோசனைகளுக்கு பிறகு தேவர்கள் அனைவரும் மன்மதனிடம் சென்று தங்களுக்காக சிவபெருமானின் தியானத்தை கலைக்குமாறு தேவர்கள் கூற அவர்களுக்காக மன்மதன் சிவபெருமானின் மீது மலர் அம்புகளை தொடுத்து அவரின் தியானத்தை கலைத்தார். தியானம் கலைந்ததால் கோபம் கொண்ட சிவன் தனது நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பால் காமத்திற்கு நாயகனாகிய மன்மதனை அழித்ததால் இக்கோவிலின் இறைவனுக்கு காமநாத ஈஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலில் இருக்கும் சிவபெருமானை வசிஷ்டர் பூஜித்ததால் இந்த சிவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் என்கிற ஒரு பெயரும் உண்டு. தேவர்களின் துன்பத்தை தீர்க்க தனது அம்சமான பைரவரை அசுரர்களை அழிக்க அனுப்பினார் சிவபெருமான். திசைக்கு 8 பைரவர் வீதம் 64 பைரவர்கள் தோன்றி அந்தகன் மற்றும் அவனது அசுரர் சேனைகளை அழித்தார். வட இந்தியாவில் காசியில் அஷ்டபைரவர் கோவில் உள்ளது. அதற்கடுத்து தென்னிந்தியாவில் அஷ்டபைரவர்களுக்கென்று இருக்கும் பழமையான கோவிலாக ஆரகழூர் அஷ்டபைரவர் கோவில் உள்ளது. காசிக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபடுவதால் காசி அஷ்டபைரவரை வணங்கியதற்கு ஈடானது என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் கருத்தாக உள்ளது. சோழர் காலத்தில் 1100களில் அருகில் இருக்கும் கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு குறுநாட்டின் தலைநகரம் வானகோவரையர் என்ற குறுநீல மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டது இவ்வூர். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த கோவிலோட வரலாறு மட்டுமின்றி பைரவரோட வரலாறையும் தொகுத்து வழங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கோவில் கோபுரத்துல இருக்க கபால பைரவரை நம்ம இங்கிருந்து தரிசனம் பண்ணலாம். இக்கோவிலோட சிறப்பை பார்க்கலாம். இங்குள்ள அஷ்ட பைரவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி தினத்தில் நள்ளிரவில் அஷ்ட பைரவர்களுக்கு சிறப்பு யாக பூஜை நள்ளிரவு 12 மணிக்கு நடைபெறுகிறது. இப்பூஜையின் போது சந்தன காப்பு மற்றும் புஷ்ப அலங்காரத்துடன் பைரவர் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இப்பூஜையில் கலந்து கொண்டு வழிபடும் பக்தர்களின் கிரகதோஷங்கள், வறுமை நிலை, துஷ்ட சக்திகள் பாதிப்பு, குழந்தை பேரின்மை போன்ற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்பது பக்தர்களின் கருத்தாகும். திருமண தடை மற்றும் தோஷங்கள் நீங்க இங்குள்ள கால பைரவருக்கு செவ்வரளி பூக்கள் சமர்ப்பித்து வடமாலை சாற்றி வழிபடுகின்றனர். பைரவர் அவதரித்த கார்த்திகை அஷ்டமி அன்று பைரவாஷ்டமி விழா இக்கோவிலில் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று மாலை நடைபெறும் மகா யாகத்தில் தேனில் தோய்த்த 1008 வடைகளை யாகத்தில் இட்டு பைரவரை பூஜிக்கின்றனர். இந்த யாகத்தில் கலந்து கொண்டு அஷ்ட பைரவர்களை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும் என இங்கு வழிபடும் மக்கள் கூறுகின்றனர். இக்கோவில் காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் கோவிலின் நடை திறந்திருக்கும். சேலம் மாவட்டத்தில் இருக்கும் தலைவாசல் என்கிற ஊருக்கு அருகில் இருக்கும் ஆரகழூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு செல்ல சேலம் நகரில் இருந்து போக்குவரத்து வசதிகள் உள்ளன. இப்ப நம்ம பைரவர் வரலாறும் வழிபாட்டு முறையும் பற்றி பார்க்கலாம். எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்வதால் இவருக்கு பைரவர் என்று பெயர். படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் முத்தொழில்களையும் செய்வதால் இவர் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் கூறப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் அதாவது ஒடுக்குதல் ஆகிய முக்கிய இறையருள் தொழில்களை செய்து பல லட்ச உயிர்களையும் காப்பதால் அவருக்கு திரிசூலம் அதிகார ஆயுதமாக அளிக்கப்பட்டது.
படைத்தல் தொழிலை உடுக்கையும், காத்தல் தொழிலை கையிலுள்ள கபாலமும், அழித்தல் தொழிலை உடலில் பூசிய விபூதியும் குறிக்கும். இந்த கடவுளே ஆனந்த பைரவராக உலகை படைக்கிறார். பின்னர் கால பைரவராக உலகை காக்கின்றார். அதன் பின்னர் காலாக்கினி பைரவராக பிரளய காலத்தில் ஒடுக்க வருகின்றார். இவருக்கு தகுந்த பூஜைகள் செய்தால் மட்டுமே திருப்தியடைந்து நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார் என்றில்லை. எந்தவிதமான பூஜைகள் செய்யாவிட்டாலும் கூட இக்கட்டான நேரத்தில் முழு மனதுடன் அவரை நினைத்தாலே கூட போதும். சந்தோஷத்துடன் உடனே செயல்பட்டு நம்மை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றுவார். பைரவர் வழிபாடு நாம் ஏன் செய்ய வேண்டும்? பைரவர் வழிபாடு கைமேற்பலன். இது தமிழகத்தில் வழங்கி வரும் பைரவர் வழிபாடு குறித்த ஆன்மீக மொழியாகும். துன்பங்களும் துயரங்களும் வாழ்க்கையில் தொடர்கதையாகி போனால் வாழ்க்கை என்பதே வாழ பிடிக்காமல் அதனை தீர்த்துவிடத்தான் மனம் ஏங்கும். அப்படி சோகத்தின் விளிம்பில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நம்பிக்கையூட்டும் அமுத மொழியாக பைரவர் வழிபாடு கூறப்படுகிறது. கடவுள் வழிபாடு செய்துவிட்டு அதற்கான பலன்களை எதிர்பார்க்கும் பக்தனுக்கு உடனடி நிவாரணம் தரும் கடவுளாக பைரவர் விளங்குகின்றார். அதனால்தான் பைரவர் வழிபாட்டின் பலனை குறிக்க இந்த பழமொழி வழங்கப்பட்டது. நவக்கிரகங்களின் வக்கிரத்தால் பலர் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்தை அடைகின்றார்கள். அதுவே அவர்களின் நல்ல பார்வையால் சிலர் எதிர்பாராத நன்மைகளையும் புகழையும் அடைகின்றார்கள். நன்மைகள் கிடைத்தால் சரி, ஆனால் வரும் துன்பங்களிலிருந்து மீள என்ன வழி என்று கேட்டால் பைரவர் பூஜை செய்யுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். பைரவர் பூஜை செய்வதால் கடுமையான தோஷங்களும் நீங்கும் என்று பைரவர் வழிபாட்டில் பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. பைரவரின் சிறப்பு வடிவங்கள். பைரவர் நீல நிற மேனியராய், சிலம்பொலிக்கும் திருவடிகளை உடையவராய், பாம்புகள் பொருந்திய திரு அறையும், தலைமாலைகள் புரளும் திருமார்பும், சூலம், மழு, பாசம், உடுக்கை இவைகள் ஏந்திய திருக்கரங்களையும், சிவபெருமான் போன்றே 3 கண்களையும் 2 கோரை பற்களையும் உடையவராய், செஞ்சடை உடையவராய், கோபச்சிரிப்பும் உக்கிர வடிவமும் உடையவராய் காட்சியளிப்பார் என்று பைரவரின் தோற்றத்தை புராணங்கள் கூறுகின்றன. உடற்பற்றை நீக்கியபடியால் பைரவர் நிர்வாண கோலத்துடன் காட்சியளிக்கின்றார். பைரவர் காவல் தெய்வமாகையால் காவல் குறியீடான நாயை வாகனமாக கொண்டுள்ளார். இந்த நாயாவது பைரவருக்கு பின்புறம் குறுக்காகவும் அவருக்கு இடப்புறம் நேராகவும் நிற்கின்றது. நகரத்தார் கோயில்களில் காணப்படும் பைரவர் வடிவத்தில் பெரும்பாலும் 2 நாய் வாகனங்களே காணப்படுகின்றன. அஷ்ட பைரவர் வடிவங்களில் இந்த நாய் வாகனம் வேறு வாகனங்களாக காட்சியளிக்கின்றது. பைரவர் எப்படி தோன்றினார்? சிவபெருமானின் பஞ்சகுமாரர்களில் பைரவர், கணபதி, முருகன், வீரபத்திரர், ஐயனார் ஆகியோரில் பைரவரும் ஒருவர் என்று கூறப்பட்டாலும் சிவபெருமான் துக்கம் அல்லது துக்கத்திற்கு காரணமான பாவத்தை போக்குவதால் இவரும் பைரவன் என்றே அழைக்கப்படுகின்றார். அவரது சக்தியான காளியும் பைரவி என்ற பெயரில் ஈசானத்தில் இருந்து கொண்டு காவல் காக்கின்றாள். பைரவரை வலிமை மிக்க ஞானமூர்த்தியாக உற்பத்தி செய்து உலகினை காக்கும் பொறுப்பை அவரிடம் சிவபெருமான் அளித்தார். அவர் உயிர்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாவலாக இருப்பதுடன் 8 திசைகளிலும் அஷ்ட பைரவராக நின்று அவற்றையும் பாதுகாத்து வருகின்றார். அசுரர்களால் உலகம் துன்பமடையும் பொழுதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை வென்று உயிர்களுக்கு அமைதியளித்தார் என்று பைரவர் உற்பத்தி புராணங்கள் கூறுகின்றன. பைரவருக்கு க்ஷேத்திரபாலக மூர்த்தி என்று ஒரு பெயர் வழங்குகிறது. க்ஷேத்திரம் என்றால் பூமி, பாலகர் என்றார் காப்பர். க்ஷேத்திரமாகிய உலகிற்கு ஊழி காலத்தில் நேர்ந்த துயரத்தை நீக்கி காத்தருளியமையால் சிவனுக்கு க்ஷேத்திரபாலக மூர்த்தி என்னும் பெயர் விளங்குவதாயிற்று என்று புராண வரலாறு கூறுகிறது. பெண்கள் பலவீனமானவர்கள் ஆதலால் எந்த பெண்ணாலும் அசுரனான தன்னை கொல்ல முடியாது என்று கருதி தானாகாசுரன் என்னும் அசுரன் வரம் பெற்றிருந்தான். சாகா வரம் பெற்றதனால் தானாகாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதனால் பிரம்மன் முதலிய தேவர்கள் அசுரனின் கொடுமைகளில் இருந்து விடுபட சிவபெருமானை வேண்டினர். தவறுகளின் துன்பத்தை கண்ட சிவபெருமானும் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தானாகாசுரனை அழிக்க கட்டளையிட்டார். சிவனின் கட்டளைப்படியே தானாகாசுரனை காளி அழித்ததுடன் அந்த கோபத்தீயுடனே உலகெங்கும் சுற்றி திரிந்தாள். அவளுடைய கோபத்தீயினால் உலக உயிர்கள் எல்லாம் வருந்தின. காளியின் கோபத்தீயை பருகுவதற்கு மாயையாய் பாலகன் உருக்கொண்டு இடுகாட்டில் குழந்தையாய் கிடந்து அழுதார். பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்புடன் அணைத்து பால் கொடுத்தாள்.
காளியிடம் பால் குடித்த குழந்தை பாலுடன் அவளுடைய கோபத்தீயையும் சேர்த்து பருகியது. அதனால் காளியின் கோபம் தணிந்தது. உலகமும் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்து காளியின் கோபத்தை தணித்த குழந்தைதான் க்ஷேத்திரபாலர். இந்த க்ஷேத்திரபாலர் சிவனுடைய மூர்த்தங்களில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம் என்று இலிங்க புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஷ்டபைரவர் உற்பத்தி. இரணியாட்சன் மகனாகிய அந்தகாசுரன் சிவபெருமானை எண்ணி பஞ்சாக்கினி வளர்த்து கடுந்தவம் செய்தான். அவனுடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். அசுரனும் தன்னை யாராலும் வெல்ல முடியாத பேராற்றலும் பெரும்போக நுகர்ச்சியும் தந்தருள வேண்டுமென வேண்டினான். சிவபெருமானும் அவன் கோரிய வரங்களை தந்தருளினார். சிவனிடம் வரம் பெற்ற அந்தகாசுரன் தேவர்களை அடக்கி அவர்களுடைய தேவியர்களின் கற்பை சூறையாடத் தொடங்கினான். மேலும் தோல்வியுற்ற தேவர்களை பெண் வேடத்துடன் பணிபுரியும்படி செய்து அவமானப்படுத்தினான். அப்படியும் அவனது ஆணவம் குறையவில்லை. அந்தகாசுரனின் கொடுமையை தாங்க இயலாத தேவர்கள் பெண் வேடத்துடனே சிவபெருமானை சரணடைந்து தங்கள் இன்னல்களை கூறினர். அவர்களது துயரத்தை கண்ட சிவபெருமான் மகா பைரவரை உற்பத்தி செய்து அந்தகாசுரனின் ஆண்மையை அழித்து தேவர்களின் துன்பத்தை போக்கும்படி கட்டளையிட்டார். மகா பைரவர் அதிக உக்கிரத்துடன் அவன் மீது போர் தொடுத்தார். அவருடைய கோபக்கினியிலிருந்து அஷ்டபைரவர்கள் தோன்றினார்கள். அந்த 8 பைரவர்களுக்கும் தேவர்கள் அஷ்டமாதர்களை அளித்து இன்பம் பெறச் செய்ததுடன் 8 வாகனங்களையும் அளித்தனர். அந்தகாசுரனை மகாபைரவர் வென்று அவனை தனது சூலாயுதத்தில் குத்தி தூக்கியவாறு 3 உலகங்களிலும் திரிந்தார். அவனுடைய உடலிலிருந்து வழிந்த குருதியை குடித்தார். அவன் அஞ்சி சோர்ந்து இறஞ்சியதால் அவனை சூலாயுதத்திலிருந்து விடுவித்தார். முண்டகன் முதலிய அநேக அசுரர்கள் தோன்றிய போதெல்லாம் சிவபெருமான் அநேக பைரவர்களை உற்பத்தி செய்து அவர்களை அழித்து வருகின்றார். அவர்களின் சம்ஹார பணி முடிந்த பிறகு ஈசான பாகத்திலுள்ள பைரவர் பதம் என்னும் இடத்தில் தங்கி சிவனை வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஸ்தலத்தையும் பைரவர் காப்பது போல ஈசான திக்கிலிருந்து காளி காத்து வருகிறார். பைரவருக்கும் பைரவிக்கும் ஈசான திசை உரியதாகும். திருவண்ணாமலை ஆலயத்திலுள்ள கால பைரவர் ஆலய முகமண்டபத்தில் 8 பைரவர்களின் சுதை சிற்பங்களை தரிசிக்கலாம். சீர்காழி சட்டநாதர் ஆலய தெற்கு பிரகார வலம்புரி மண்டபத்தில் அஷ்டபைரவர் உள்ளனர். அஷ்டபைரவர்களும் வழிபட்ட 8 லிங்கங்கள் கொண்ட கோவில் காஞ்சிபுரம் அருகில் உள்ள பிள்ளையார் பாளையத்தில் உள்ளது. விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையில் உள்ள வடுவூர் சிவன் கோவிலில் 8 வடிவங்களில் பைரவரை காணலாம். இன்னும் பைரவரோட சிறப்பம்சங்களை நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் வருங்காலங்களில் பைரவர் கோவில்களை தரிசிப்பதோட அவருடைய சிறப்புகளையும் நான் தொகுத்து வழங்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு சேனல் தி ராயல் ரவுண்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் போட்டுட்டு வரோம். ராயல் ரவுண்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி.